வேதா, ஏதோ நீ அவன் பொண்டாட்டியை அடிச்சிட்ட கோவத்துல அப்படி பேசிட்டான். நீ அதே யோசிக்காத. முன்னெல்லாம் அம்மா என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும்னு நம்பினவன் இப்போ நானே தப்பு பண்ணிருப்பேன்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல வளர்ச்சி தான். அப்பதான் கடைசியா உன் மேல தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டானே வேதா. விடு, நம்ம பசங்க தானே. இல்லங்க, நமக்குள்ள 1000 இருக்கலாம், அடிச்சுக்கலாம், கூடிக்கலாம், எல்லாமே நம்ம வீட்டோட இருக்கணும். நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில தெரிஞ்சா அது எதிரிங்களுக்கு தானே சந்தோஷம். ஆமா. அது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது? பொது இடத்துல வச்சு வித்யாவை அவ அவ்வளவு கேவலமா பேசக்கூடாது இல்லங்க. அதான் நீ அடிச்சிட்டல. அதுவும் அசிங்கம் தானங்க. அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஸ்னேகாவை தானே தப்பா நினைப்பாங்க. அவ சரியா வேலை செஞ்சா கெட்ட பேரெல்லாம் நல்ல பேர் ஆயிடும் வேதா. அது அவ செய்வாளான்னு தெரியலையே. முதல் நாளே இப்படி பண்றா. இதுக்கு மேல அந்த பதவியில இருந்துகிட்டு என்ன செய்ய போறாளோ? விஜயும் அவளும் சேர்ந்துகிட்டு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க. வித்யா சொல்லலனா நம்ம யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது. அவ நினைச்சிருந்தா விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிருக்க முடியும். ஆனா நம்ம குடும்ப விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு தானே நம்ம கிட்ட சொன்னா. அவ அப்படி யோசிக்கும் போது இவ மட்டும் ஏங்க இப்படி இருக்கா? இது ஸ்னேகாவோட குணம், அது வித்யாவோட குணம். ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி இடத்துல நாம கண்டுக்காம விலகினா அது ரொம்ப தப்பாயிடும். அதான் நான் அவளை அடிச்சேன். ஆரம்பத்துல வித்யா அந்த பதவிக்கு வரும்போது அவ என்ன செய்ய போறாளோன்னு நானும் சந்தேகமா தான் பார்த்தேன். ஆனா அவ தப்பா எந்த விஷயமும் பண்ணல, நிறைய நல்லதுதான் பண்ணிருக்கா. அதுல பாதியாவது இவ செஞ்சா போதுமே. வேதா, வித்யா மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்கியா? அவளை தப்பா சொன்னா உனக்கு பிடிக்கல. அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு உனக்கு புரியுது. இவ்ளோ பாசத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை ஏன் நீ வெளியே காமிச்சிக்கவே இல்லை? நீ வித்யாவுக்காக பேசுனன்னு தெரிஞ்சா அவ அவ்வளோ சந்தோஷப்படுவா. அவ இந்த உலகத்திலேயே பெருசா நினைக்கிறது உன்னோட அன்பை மட்டும்தான். அதுக்காக அவளை ரொம்ப ஏங்க வைக்காத வேதா. விஜய அவ கை நீட்டி அடிச்சதை தவிர அவ வேற எந்த தப்பும் செய்யல. நீ வித்யாவை மன்னிச்சு உன் மருமகளா ஏத்துக்கலாம்ல? அவ பக்கம் ஒரு சில நியாயம் இருக்கு, அத நான் பேசுறேன், அவ்வளவுதான். உடனே நான் அவளை ஏத்துக்கிட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். வேதா, வேற அவ என்னதான் பண்ணணும்? வித்யா, உன் கனவு நிறைவேற போதுமா?
வாங்க நர்சம்மா, ஆளையே காணோம். ஒரு வாரமா நைட் டியூட்டி. காய்கறி எல்லாம் என்ன விலை? எல்லாம் வாங்குற வேலைதான். ம். பார்த்து எடுத்துக்கங்க. சரி. இந்தாங்க எடை போடுங்க. இதோ போடுறேன். எவ்வளவு ஆச்சுமா? 350 ரூபா ஆச்சுமா. பழசு ஒரு 900 ரூபாய், மொத்தம் 1250 ரூபா ஆச்சு. எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. 5000 ரூபா இருக்கு. பழைய பாக்கி இப்ப வாங்கினது எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. மிச்சத்தை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. காய்கறி வாங்கும் போது மளிகை சாமான் வாங்கும் போது நான் கழிச்சுக்கிறேன். என்னம்மா எப்பவுமே பாக்கி வைப்பீங்க, இப்ப சேர்த்து கொடுக்கறீங்க? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? ஆமா, பணத்தை வாங்கிட்டு எல்லாரையும் மேல அனுப்புற புது வேலை கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ப்ரமோஷன் தான். சுமாரா ஒரு கொலைக்கு எவ்வளவு வாங்குவீங்க? ஹலோ, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பதில் சொல்லாம போனா எப்படி? எனக்கு இப்ப ஒருத்தங்களை கொலை பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ரெடி. ஓகேவா? நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, நான் கரெக்டான ஆள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த போரூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க மருத்துவ முகாம் போடுற மாதிரி வித்யாங்கிற ஒரு கைதிக்கு விஷ மாத்திரை தரணும். தருவீங்களா? எனக்கு எதுவும் தெரியாது, என்ன போக விடுங்க. இல்லனா கத்தி சத்தம் போட்டுருவேன். தாராளமா சத்தம் போடு, அப்பதான் நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய், உசுர காப்பாத்துற தொழில பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? பொம்பளையா நீ? நான் எதுவும் பண்ணலங்க. மரியாதையா உண்மையை சொல்லிடு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னு வையேன், ஒண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், தெருன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையெல்லாம் உண்மையை சொல்லு. யாரும் ஒண்ணு பண்ண சொன்னா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஏய், நில்லு. ஏய், ஏய், வா வா, வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. வா, ஏறு ஏறு ஏறு. ஏய், வண்டி ஏறுடா. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. இல்லன்னா அந்த ஆளுகிட்ட மாட்டிருப்பேன் நானு. வர்றா.
என்ன வேதா யோசிக்கிற? வா. இல்லங்க, நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி சொன்னா எப்படி? நீதானே சமைச்ச. வித்யா உள்ள என்ன மனநிலையில இருப்பான்னு தெரியல. இப்ப அவளுக்கு தேவை வீட்டு சாப்பாடு இல்ல, நம்மளோட ஆறுதல். நம்ம 2 பேரும் உள்ள போய் பார்த்தாதானே நல்லா இருக்கும். இந்த சாப்பாட்டை உன் கையால கொண்டு போய் கொடுத்தா வித்யா ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போ மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. தயங்காம வா. வா. அத்தை, மாமா, வாங்க சார். வாங்க மேடம். எங்க மருமகளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம். போங்க சார். கான்ஸ்டபிள், லாக்கப்பை திறந்து விடுங்க. தேங்க்ஸ். வாங்க. உன் மேல எனக்கு சில வருத்தம் இருக்கு, ஆனா அதையெல்லாம் யோசிக்கிற நேரம் இது கிடையாது. என்னதான் இருந்தாலும் நீ என் வீட்டு மருமக. வேதா மருமக அரெஸ்ட் ஆயிட்டான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நான் அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்க? வித்யா, உன் அத்தை உன்னை எப்படி இருக்கன்னு கேக்குறா. பதில் சொல்லு, சொல்லு. நல்லா இருக்கேன் அத்தை. நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல உன் குடும்பம் உன் கூட நிக்கும். நீ வெளியில வந்துடலாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இல்ல. ஊர்ல இருக்கிற வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டிருப்ப. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீயே சமைச்சு சாப்பிட்ட. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் உனக்கு செட் ஆகாதுல்ல? கைதியா லாக்அப்ல இருக்கும்போது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல்ல தான் மேடம் வாங்கி தரோம். உன் அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைச்சிருக்கேன். கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு. உன்கிட்ட தான் சொல்றேன், கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு. வித்யா, போ. உட்காரு. என்ன பாத்துட்டு இருக்க? உட்காரு. உட்காரு.
வித்யா, உனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா. நல்லா சாப்பிடு. காரம் கம்மியா தான் போட்டேன். உனக்கு சரியா இருக்கான்னு பாரு. வித்யா, என்னாச்சுமா? என்ன காரம் அதிகமா இருக்கா? எல்லாருக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத சாப்பாடுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். என் அம்மா கையால சாப்பிட்டது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னைக்கும் அது எனக்கு மறக்காது. அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டை என்னால மறக்கவே முடியாது. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சாப்பிடு, சாப்பிடுப்பா. இந்தாம்மா, தண்ணி குடி. குடு. இல்ல நானே வச்சிடுறேன். பரவாயில்ல. போ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. போ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. போமா. குடு வித்யா. உன்கிட்ட தைரியமா இருன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னோட தைரியத்தை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். சரி, நான் வரேன். நீங்க வரலையா? நீ போவேதா, நான் வரேன். வித்யா, என்னன்னே தெரியல, திடீர்னு உன் அத்தை உன் மேல இருக்கிற பாசத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டா. இதை என்னாலேயே நம்ப முடியல. இப்படி ஒரு கெட்ட விஷயத்துல இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவ உன்னை ஏத்துக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது.